ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்னோடய ஃபேஸில் இருக்க அன்வான்டட் ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வந்து நான் வந்து ரேசர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேன் அன்வான்டட் ஹேரை. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஹிமாலயாவோட நேச்சுரல் க்ளோ ஃபேஸ் வாஷ். ஸோ இது என்னோடய ஸ்கின்க்கு நல்லாவே சூட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது ரீபர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி ஹேர் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபேஸில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி அந்த ரிமூவ் பண்ணாமல் இருக்குது, வாட்டர் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரேசர் வச்சு ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு ட்ரிக் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸில் இருக்க அன்வான்டட் ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் வந்து இப்போ ரொம்ப நாளாகவே வந்து ஐப்ரோ பிளக் பண்ணுறதில்ல, ட்ரிம் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஐப்ரோ ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நானே வந்து ட்ரிம் பண்ணிப்பேன். ஸோ அதான் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ரொம்ப பெயினாக வந்து த்ரெட் பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு நிறையா பிம்பிள்ஸ் ட்ரிம் பண்ண மறுநாள் அதுக்கப்புறம் நிறைய பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்குது. அதனால் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி இந்த ரேசர் யூஸ் பண்ணியே நான் வந்து ட்ரிம் பண்ணிப்பேன் என்னோடய ஐப்ரோஸ். நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ ப்ளம்மோட காஃபி ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன். ஸோ வந்து இது வந்து நாளைக்கு பொங்கல், ஓகேவா? அதனால் வந்து நான் வந்து க்ளோ அப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப வந்து ஸ்கின் வந்து ப்ரைட்டாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப நேரம் ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. 2 நிமிஷம் மிஞ்சி போனால் 5 நிமிஷம் அவ்வளோதான். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஸோ வாஷ் பண்ணிட்டேன்ல. ஸோ இப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் பிரைட்டான மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் பவுடர் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபேஸ் மாஸ்க்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஸோ ஃபேஸ்க்கு பண்ணுற 3 விஷயத்தில் 4 விஷயம் வந்து இதுதான். ஸோ வந்து ரேசர் யூஸ் பண்ணி அன்வான்டட் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து நீம் ப்ளஸ் டர்மரிக் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஹோம் ரெமடியாக கூட வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா வந்து என்னோடய பாடி ஹீட்லேயே வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ வந்து பாடி ஹீட்லேயே வந்து ட்ரை பண்ண விடுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம பாடியில் இருக்க ஹீட்லாம் வந்து வெளியே போகும். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய பாடியில் இருக்க அன்வான்டட் ஹேர்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம் அடுத்து. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த ஒரு ரேசர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது நார்மலாக இருக்க ரேசர் தான். இங்கே இருக்க ஒரு ஷாப்பில் வாங்கின ரேசர் தான். ஹேர் ரிமூவலுக்கு ரேசரே ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் ஹேர் ரிமூவ் பண்ணக்கப்புறம் இந்த ஒரு பேக்கை வந்து நான் என் பாடியில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது என்னன்னா டர்மரிக் நான் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணேன் நீம் ப்ளஸ் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் பப்பாயா பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபேஸில் யூஸ் பண்ண காஃபி ஸ்க்ரப்பையும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஹேருக்கு பண்ணுறது வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டோட க்ரீமு. ஸோ இந்த க்ரீம் வந்து நான் ஹோம் மேக்டாக தான் வந்து ரெடி பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்கும் ஹேருக்கு. ஸோ கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பட்ஜெட் ஆகும். ஸோ இந்த க்ரீம் எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கணுன்னு நினச்சா சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேக் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி க்ளீனியாக தண்ணியாக வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹேர் ரிமூவ் பண்ணக்கப்புறம் இதை நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து ஹேர் க்ரோத்தாக கொஞ்சம் நாளாகும். நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஹார்டான ஹேர்லாம் வந்து வராது. ஸோ நான் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணக்கப்புறம் டேன்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ டேன் ரிமூவ் ஆகிறதுக்கு இந்த பேக் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஓவரால் என்னோடய செல்ஃப் கேர்லாம் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பொங்கலுக்கு வந்து சூப்பராக வந்து செல்ஃப் கேர்லாம் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாய்.